ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை புட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் 2026 சிஎஸ்கே டீமோட ஸ்வாட் அனலைசிஸ் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வாட் அப்படின்னா என்னென்னா, எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஃபார் வீக்னஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டி ஃபார் த்ரெட். இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரென்த். சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் சிவம் துபே அண்ட் டிவால் பிரவிஸ் இந்த மாதிரி நிறைய ஹிட்டர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்கலாம். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட வீக்னஸ் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு லேக் ஆஃப் பேஸ் பவுலிங் அட்டாக் பெருசாக கிடையாது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரன்ஸ் கண்டெயின் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கலீல் அகமது எடுத்துக்கோங்களேன். ஒரு ஹை ப்ரெஷர் கேமில் அதிகமான ரன்ஸ்களை வந்து கொடுத்துருவார். என்ன தான் பவர் பிளேயில் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருந்தாலும் கூட ஹை ப்ரெஷர் கேமில் ரன்ஸ் அதிகமாகவே கொடுத்துருவார். டெத் ஓவர்ஸில் அதிகமான ரன்ஸ் வந்து கொடுத்துருவார் அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட் சீசன்லேயே வந்து பார்த்துருப்போம். இதில் பேஸ் பவுலிங் அட்டாக் வந்து லீட் ரோல் யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, சிஎஸ்கே டீமோட பேஸ் பவுலிங் அட்டாக்கோட லீட் ரோல் வந்து கலீல் அகமது தான் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பண்ண போகிறார். நார்தன் எல்லிஸ் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. பட் அவருக்கு கூட கம்பைன் பண்ணி யார் போட போகிறா அப்படின்றது ஸ்லைட்லி டவுட் தான். ஜெமி ஓவர்டன் ஆர் மேட் ஹென்ரி ரெண்டு பேர் யாரோ ஒருத்தவங்க பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன் பத்திரனா இருந்தார், இந்த சீசன் இல்லை. அவர் வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து இப்போ சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு ஒரு 16 ஓவர்ஸில் வந்து அதிகமான ரன்களை வந்து கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸில் கம்மி ரன்களை வந்து கொடுத்துட்டு ஸ்கோரை கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டெத் ஓவர்ஸில் அதிகமான ரன்கள் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக சிஎஸ்கே வந்து டெத் ஓவர்ஸில் அதிகமான ரன்ஸ் வந்து லீக் பண்ணலை. பட் இந்த வருஷம் அதிகமான ரன்ஸ் லீக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அண்டு உர்வில் பட்டேல் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயர் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸும் வந்து எமர்ஜிங் பிளேயரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அன்ஷுல் கம்போஜ்க்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தெரியல. டெத் ஓவர்ஸில் மேபி போடலாம். அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து த்ரெட்டு பாருங்கள். த்ரெட்டு வந்து ஒரே த்ரெட்டு தான். எம்எஸ்டி தலை தோனிக்கு வந்து வயசு 44க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வயசில் வந்து எப்படி அவரோட இன்ஜுரி கன்சர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரே வந்து பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஒரு நிறைய ஐஸ் பேக்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து லெக்கில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்பொழுது இப்போது அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றது மேட்ச்சில் வரும்போது தான் தெரியும். அவரோட பிளே எப்படி பண்ண போகிறாரு, இம்பாக்ட் பிளேயராக வராரா இல்லை ஆஸ் யூஷுவல் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இப்போது டீம் பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 1 டவுனில் ஆயுஷ் மாத்ரே ப்ளே பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து 1 டவுன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தார் அண்ட் பாதி சீசனுக்கு மேலே அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டோனி கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணிட்டார். பட் இந்த சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் பண்ணி ஓப்பனிங்லேயே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான். நல்ல பவர் ஹிட்டர்ஸ். 2 பேருமே ஸ்பின்னை நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான். ஒரு வகையில் வந்து ஒரு நமக்கு ஸ்ட்ரென்த்து. 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பவுலிங் வீக்னஸ் வந்து இருக்குது. எஸ்பெஷலி ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸோட வீக்னஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் 1 டவுனில் ஆயுஷ் மாத்ரே வராரு. அவர் வந்து கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர் தான். பட் நல்ல பிளேயர், நல்ல குவாலிட்டி இருக்குது. லைக் ரோஹித் சர்மா மாதிரியே 1 or 2 மேட்சஸ் வந்து அவருக்கு நல்லாவே ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. லாஸ்ட் சீசன் கூட ஒரு மேட்ச் நல்லாவே விளையாண்டுருந்தார். இந்த அண்டர்-19 ஏஷியா கப்பில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் 1 or 2 மேட்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஆவரேஜ் பண்ணிட்டார் லாஸ்ட்டில். ஸோ நம்பர் 3 ஆயுஷ் மாத்ரே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நம்பர் 4 வந்து டிவால் பிரவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து யாருமே கிடையாது. இப்போ ரைட் ஹேண்டர்ஸ் பாருங்க, சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே 3 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்னு பார்க்கும்போது சிவம் துபே தான் இருக்காரு. டாப்பில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பாக டாப் 4ல் ஒரு லெஃப்ட் ஹேண்டராவது இருக்குன்னு ஒரு டீமை பொறுத்த வரைக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இல்லாமல் டீம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். இதுவுமே ஒரு வீக்னஸ் தான் சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிவம் துபே தான் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் இருக்காரு. இவங்க 2 பேருக்கு அடுத்து லெஃப்ட் ஹேண்டர் யாருமே கிடையாது. பவுலர்ஸில் அகில் ஹுசேன் அண்ட் முகேஷ் சௌத்ரி வேணா இருக்காரு. இவங்க 2 பேரை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 2 பவுலர்ஸில் யாரோ ஒருத்தங்க ப்ளே பண்ணலாம். 2 பேர் கூட ப்ளே பண்ணாமல் போகலாம். பட் ஆப்வியஸாக
பிரசாந்த் பீர் வந்து ப்ளே பண்ணுவார். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. ஏன்னா ஜடேஜாவோட ரோல் தான் அவர் ப்ளே பண்ண போகிறாரு. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக வந்து நம்ம பார்க்குறோம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். நம்பர் 4 சிவம் துபே வராரு. அவர் ஸ்பின்னை வந்து டாமினேட் பண்ணி நல்லாவே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நம்பர் 5 டிவால்டோ பிரவிஸ் அவர் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. அவரால் வந்து ஒரு இன்னிங்ஸை வந்து ஈஸியாக குயிக்காக வந்து பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வேர்ல்டு கப்பில் கூட பார்த்துருப்போம். லாஸ்ட் இயர் கூட சிஎஸ்கேக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நம்பர் 6 பிரசாந்த் பீர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட். ஜடேஜாவோட பவுலிங் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டரில் தான் வந்து பேட் பண்ண போகிறாரு. லெஃப்ட் ஹேண்டில் தான் பவுலிங் பண்ணுவார். சேம் லைக் அதே எபிலிட்டி, அவருக்கு நிறைய எபிலிட்டி இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் பிரசாந்த் பீர் 14.2 கோடிக்கு வந்து சிஎஸ்கே பை பண்ணது ஒருத்தான ஒரு பிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்பர் 7 டோனி வர போகிறாரு. ஸோ அவர் இம்பாக்ட் பிளேயராக வராரா இல்லை எப்படி ஆட போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் அப்படின்றது பெருசாக கிடையாது, பேட்டிங் டெப்த்தே கிடையாது. டோனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வந்து நூர் அகமது அவர் தான் வராரு. நம்பர் 9 மேட் ஹென்ரி, நம்பர் 10 கலீல் அகமத், நம்பர் 11 நேத்தன் எல்லிஸ். ஸோ டோனிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் டெப்த்தே பெருசாக கிடையாது. இது ஒரு டிராபேக்காக இருக்கும் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். பவர் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே லென்த் வைஸ் பார்க்கும்போது டெப்த்து சுத்தமாக கிடையாது. ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து லைக் சாம் கரனாக இருக்கட்டும் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், ஸோ நிறைய ஹிட்டர்ஸ் வந்து இருந்தாங்க லாஸ்ட்டில். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி சீசனில் மிச்சல் சாண்ட்னர், மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. எப்போனா பேக் எண்டில். இந்த வாட்டி யாருமே கிடையாது. ஜெமி ஓவர்டன் இருக்காரு, பட் அவர் விளையாடுவார் அப்படின்றது டவுட் தான். இப்போ ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் யார் விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஃபாரினர்ஸ் வந்து நூர் அகமது கண்டிப்பாக டீமில் இருப்பார். ஏன்னா அவர் தான் ஒரு பிரைமரி பவுலர். ஸ்பின் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் லீட் ரோல் அவர் தான் பண்ண போகிறார் சிஎஸ்கேக்கு. நூர் அகமது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர் தான் விளையாடுவார். செகண்ட் ஆப்ஷன் வந்து டிவால்டோ பிரவிஸ். பேட்ஸ்மேனில் கண்டிப்பாக பிரவிஸ் விளையாண்டே தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. 2 பேரும் கண்டிப்பாக டீமில் இருப்பாங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நேத்தன் எல்லிஸ். டெத் ஓவரில் ஒரே ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் அந்த என்டையர் டீம்லேயே இருக்காங்க ஃபாரின் பவுலர்ஸில், நேத்தன் எல்லிஸ் மட்டும்தான். மேட் ஹென்ரி இருக்காரு, பட் அவர் இனிஷியல் ஓவரில் போடுற மாதிரி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ண மாட்டார். அவர் ஒன் டே இன்டர்நேஷனல் வந்து நல்லா பவுல் பண்ணுவார். T20 பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணது கிடையாது. ஈவன் இன்டர்நேஷனல் டீமில் கூட பார்த்துருப்பீங்க, சவுதி அண்ட் போல்ட்டை வச்சு தான் ஆடிருப்பாங்க. மேட் ஹென்ரி அந்தளவுக்கு டீமில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, பட் அவர் ஒன் டே அண்ட் டெஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டீமில் ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நூர் அகமது, ரெண்டாவது ஆப்ஷன் டிவால்டோ பிரவிஸ் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நேத்தன் எல்லிஸ். இந்த 3 பேர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பேட்டர், இன்னொருத்தர் பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர், டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ப்ளஸ் நூர் அகமதும் பிரைமரி ஸ்பின் அட்டாக். இந்த 3 பேர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஜெமி ஓவர்டன். அவர் வந்து ஒரு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆட முடியும். அவரால் வந்து குயிக்காக 1 or 2 6 அடிக்க முடியும். பவுலிங்கும் நல்லாவே கண்டெக்ட் பண்ணி போடுவார். அண்ட் நியூசிலாந்து சேர்ந்த மேட் ஹென்ரி இருக்கார். இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இது வந்து அவே பிச்சஸில் ஆடுவாங்க. எப்போனா இப்போது சென்னை மேட்ச் வந்து ஒரு 7 மேட்ச் நடக்குது அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் சென்னை அவே கேம்ஸில் இவங்களாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரின் பிளேயருக்கு பதிலாக அகில் ஹுசைன் ஆர் ராகுல் சகர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன் பிளேஸ் ஆஃப் மேட் ஹென்ரி பிளேஸில் அகில் ஹுசைன் வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. ஏன்னா சென்னை வந்து ஸ்பின்னுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும் சென்னை பிச்சு. பட் இந்த பிச்சஸில் அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு போட்டுடலாம். பட் அவே பிச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து மேட் ஹென்ரியோ இல்லை ஜெமி ஓவர்டன் வச்சு தான் ப்ளே பண்ணி ஆகணும். சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் ராகுல் சகர் ஆர் அகில் ஹுசைன் ப்ளே பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் 2026 கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1 பேட்டிங் டெப்த் பெருசாக கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா ரன்ஸ் வந்து கண்டெயின் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேட்டிங் டெப்த்து ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வேணால் இருக்கே தவிர பட் கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த டீமுக்கு வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.